பொதுவாவே இந்த பாஜகக்காரங்க மற்ற மாநிலங்கள்ல தேர்தல் நடக்கும்போதும் சரி, இல்ல மற்ற நேரங்கள்லயும் சரி, இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் தான் வந்து சிறந்த ஒரு சர்க்கார். அதுதான் வளர்ச்சிக்கான ஒரு பாதை அப்டின்லாம் பேசுறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார்னா என்ன முதல்ல அப்டின்னா, மத்தியில பாஜக ஆள்றதுனால, அதே பாஜக அரசாங்கம் மற்ற மாநிலங்கள் எல்லாத்துலயுமே ஆண்டுச்சு அப்டின்னா, அந்த மாநிலங்கள் எல்லாம் வளர்ச்சியினுடைய உச்சத்துல போய் இருக்கும். வளர்ச்சிக்கு ரொம்பவே ஆதரவா இருக்கும் அப்டின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனா உண்மையாவே இங்க டபுள் இன்ஜின் சர்க்காரா இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம், பீகார், குஜராத் போன்ற மாநிலங்கள்ல அந்த வளர்ச்சிய அடைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, நிச்சயமா கிடையாது. இது உண்மைக்கு புறம்பான ஒரு தகவல் அப்படின்னே சொல்லலாம். பொதுவா தேர்தல் காலகட்டங்கள்ல ஒவ்வொரு மாநிலத்திலயும் இவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, குஜராத் மாடல் மாதிரி எல்லா மாநிலங்கள்லயும் நாங்க ஆக்கிருவோம். எல்லா மாநிலங்களுமே குஜராத் மாடல் ஆயிரும். அப்ப குஜராத்ல அவ்வளவு பெரிய கட்டமைப்பு இருக்கா? கல்வி அவ்வளவு தரமா இருக்கா? சுகாதாரம் அவ்வளவு தரமா இருக்கா? இல்ல மற்ற துறைகள் எல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டா, அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அப்படிப்பட்ட ஒரு குஜராத் மாடலினுடைய ஒரு அவல நிலைய தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். குஜராத் சட்டமன்றத்துல காங்கிரஸ் எம்.எல்.ஏ. ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு, அந்த மாநிலத்தினுடைய அரசாங்கம் சொல்லியிருக்க பதில் தான் இன்னைக்கு நமக்கு ரொம்பவே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில இருக்கு. குஜராத்தினுடைய உண்மை நிலைமையும் இன்னைக்கு அம்பலமாக்கி காட்டியிருக்குன்னே சொல்லலாம். ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது கல்வி, சுகாதாரம் இது 2யும் தான் அடிப்படையா வச்சு நம்ம சொல்லுவோம் பொதுவாவே. அப்படி இருக்கும்போது குஜராத்ல 9442 வகுப்பறைகள் வந்து பற்றாக்குறையா இருக்கு அப்படிங்கிற விவரம் இன்னைக்கு வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம கடந்த 2 ஆண்டுகள்ல மட்டும் மாணவர் சேர்க்கையே இல்லாததன் காரணமா, அதாவது 0 மாணவர் சேர்க்கை இருக்கிறதன் காரணமா 75 பள்ளிகள மூடியிருக்காங்க. 2674 பள்ளிகள் வந்து ஷிஃப்ட் முறையில தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதுவுமே வந்து சரியான ஒரு கட்டமைப்பு இல்லாததன் காரணமா, பாதுகாப்பான கட்டிடங்கள் இல்லாததன் காரணமா, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கு இன்னைக்கு அப்படிங்கிறத அந்த அரசாங்கமே ஒப்புக்கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 32 மாவட்டங்கள்ல 8586 அரசு பள்ளி வகுப்பறைகள் வந்து தரமற்றதாகவும், பற்றாக்குறையாகவும் இருக்கும் அப்படின்னும், மேல்நிலை பள்ளிகள்ல 856 பள்ளிகள் வந்து தரமற்ற கட்டிடங்களும், கட்டிடங்களே இல்லாத சூழ்நிலையும் இருக்கு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டா கிடையாது. இதை தாண்டி பள்ளிகளுக்கே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது, சாதாரண ஏழை எளிய குழந்தைகளினுடைய நிலைமை அப்படிங்கிறது இன்னுமே மோசமான வகையில தான் அமைஞ்சிருக்கு. தேசிய குடும்ப நல ஆய்வின்படி பார்த்தோம் அப்படின்னா, 40% குழந்தைகள் தகுதியான உடல் எடையே இல்லாதவங்களாகவும், ரொம்ப நோஞ்சானா இருக்கக்கூடிய குழந்தைகளாகவும் தான் அங்க இருக்காங்க அப்படிங்கிறதையும் ஆய்வுகளின் மூலியமா நமக்கு தெரிய வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம 39% பேரு வளர்ச்சி குன்றியவர்களாகவும், கிட்டத்தட்ட 25%க்கும் அதிகமானவங்க சரியான சத்துணவு இல்லாத குழந்தைகளாகவும், 40%த்துக்கும் அதிகமா இருக்கக்கூடிய குழந்தைகள் வயதுக்கேற்ற எடை இல்லாத குழந்தைகளாகவும் இருக்காங்க அப்படிங்கிறதும் ஆய்வுகளின் மூலியமா தெரிய வந்திருக்கு. இந்த வரிசையில குஜராத் மட்டும் இல்லாம மத்திய பிரதேசம், பீகார், அசாம் போன்ற பாஜக ஆளக்கூடிய எல்லா மாநிலங்களுமே இந்த குழந்தைகளினுடைய வளர்ச்சி குறைபாடு இருக்கக்கூடிய மாநிலங்களோட பட்டியல்ல வந்து சேர்ந்துருது. இப்படி இவங்க டபுள் இன்ஜின் சர்க்கார் தான் வளர்ச்சி வளர்ச்சின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான நிலைமை அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கு அப்படிங்கிறத இந்த மாதிரியான ஆய்வுகளின் மூலியமா நமக்கு தெரிய வருது. இந்த ஒரு ஆய்வுகள் மட்டும் கிடையாது. கடந்த காலங்கள்ல நம்மளே பல வீடியோக்கள் போட்டிருப்போம். இத பத்தி பல ஆய்வுகளினுடைய விவரங்களையும் நம்ம தெரிவிச்சிருப்போம். எப்படி ஒரு பொய்யான போலி பிம்பத்த கட்டமைச்சு இவங்க மக்கள் கிட்ட வாக்குகள சேகரிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாவே சொல்லியிருப்போம். குறிப்பா இதுல குஜராத் மாநிலத்த எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம நாட்டினுடைய பிரதமரா இருக்கக்கூடிய நரேந்திர மோடியினுடைய சொந்த மாநிலம் குஜராத் மாநிலம். அந்த மாநிலத்துல கிட்டத்தட்ட 16 வருஷம் அவர் ஆட்சியில இருந்திருக்காரு. 28 வருஷத்துக்கு மேல பாஜக தான் அந்த மாநிலத்த ஆட்சி செய்யுது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தினுடைய நிலைமையே இவ்வளவு பின்தங்கி இருக்கும்போது, பாஜக ஆளக்கூடிய மற்ற மாநிலங்களுடைய நிலைமைய யோசிச்சு பார்த்தோம்னா, அது இன்னுமுமே மோசமானதா தான் இருக்கு. கடந்த 2014 நாடாளுமன்ற தேர்தல்லயும் இப்படிதான் குஜராத் மாடல் அப்படிங்கிற ஒரு பொய்யான பிம்பத்த கட்டமைச்சு, குஜராத்ல கல்வியினுடைய தரம் அப்படி இருக்கும், இப்படி இருக்கும் அப்படின்னு கிளப்பி விட்டு, மருத்துவமனைகள் எல்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும், ரோடெல்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படின்னு வெளிநாடுகள்ல எடுத்த ஃபோட்டோக்களை எல்லாம் போட்டு, வெளி மாநிலங்கள்ல எடுத்த ஃபோட்டோக்களை எல்லாம் எடுத்து போட்டு, ஏழை எளிய மக்கள, பாமர மக்கள ஏமாத்தி வாக்கு சேகரிச்சு தான் பாஜக ஆட்சிய பிடிச்சுச்சு அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அதற்கு பிறகு தான் குஜராத்தினுடைய உண்மையான நிலைமை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்துச்சு. அதுவும் இந்த சமூக வலைதளங்கள்லாம் வந்ததற்கு பிறகு தான், இந்த பாஜக, பீகார், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள்லாம் இன்னும் எவ்வளவு பின்தங்கி இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நாளுக்கு நாள் ரொம்பவே அம்பலமா தெரிய வந்துகிட்டே இருக்கு. அந்த அடிப்படையில பொதுவாவே ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் தேர்தல் வரும்போது, இதே யுக்திய தான் பாஜக அரசாங்கம் பின்பற்றிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதனால நம்ம தேர்தல் காலங்கள்ல கூடுதல் கவனத்தோட இருக்கணும். ஆய்வின் அடிப்படையில எதையுமே நம்ம தெரிஞ்சு அத புரிஞ்சுக்க முயற்சி செய்யணும். இந்த மாதிரியான போலியான விளம்பரங்கள நம்பியும், போலியான கட்டமைப்புகள நம்பியும் நம்ம எப்பவுமே ஏமாந்துறக்கூடாது.